15, 16 மற்றும் 17வது சாப்டர்ஸ் இன்காண்டீபம். இந்த சாப்டர்ஸ்லாம் படித்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இதுக்கு மேலே இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மார்ச் 7 நம்புகிறேன். மார்ச் 7 8 இன்னைக்கு மார்ச் 7 மார்ச் 7 2026. ஒட்டுமொத்தமாக இந்த 2026 கடந்த 2 மாதங்களாக படாத பாடுபட்டுருக்கேன். என்னுடைய காலை செயல்களான யூஷுவல் ரொட்டீனான ஓடுறது, நாட்குறிப்பு எழுதுறது, வெண்வரிசை படிக்கிறது, அது சம்மந்தப்பட்ட காணொலிகளை பதிவேற்றுறது, இந்த ஒரு அடிப்படையான அந்த 4 விஷயம். இதை தாண்டி நிறைய இலக்கிய வாசிப்புகள்லாம் இருக்கும், அது அங்கங்கே நடக்குது. பட் த ரெகுலர் ரொட்டீன் இஸ் ஃபெயிலிங் ஆர் லைக் ஐ எம் மிஸ்ஸிங் டூயிங் தட் ஆக்சுவலி. ஸோ லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வருது. முன்னாடிலாம் எப்படின்னா அந்த வீடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த எனக்கு இருந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரும் படிச்சுட்டு உடனடியாக எனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த வாசிப்பு அனுபவத்தை, அந்த ரிஃப்ளெக்ஷனை டக்குனுடைய பதிவு பண்ணணும். ஸோ தட் இட் வில் ஸ்டே இன் மை மைண்ட் பை டெல்லிங் இட் அவுட். ஏன்னா எழுத உட்காந்தோம்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னுடைய பதிவுகளை எழுத ஆரம்பித்தோம். அது எழுத்து வழியாக பதிவு செய்யும்போது இன்னும் நிறையா டைம் எடுக்கும். இது ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அண்ட் இட் வில் பி லிட்டில் ஈஸி கம்பேர்ட் டு ரைட்டிங் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் ஆஃப் வெண்வர்ஸ் அப்படிங்கிறது ரிலீவ் பண்ணனால தான் இந்த வீடியோ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸஸ் அப்படி ரியாக்ஷன் வெளில வரணும். சொல்கிறது மூலமாக கொஞ்சமாக எனக்குள்ள நான் ரசித்த விஷயங்களை சொல்லும் பொழுது வேறு என்னென்னலாம் கண்டடைதல்கள் சொல்லும் பொழுது வரக்கூடிய புது புது கண்டடைதல்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பர்பஸ் இருந்தது. ஆனால் ஒரு பிரயாகையிலேருந்து சொல்லலாம், இந்திரநீலம்லாம் விட்டுருவோம், இல்லை வெண்முகில் நகரம் விட்டுருவோம். ஐ திங்க் லைக் பிரயாகையிலேருந்து சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது ஒரு சாப்டரை படிச்சுட்டு ஒரு மினிமம் 1 day தாமதம் இருக்கும் அந்த சாப்டரை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா 2 சாப்டர் சேர்த்து பண்ணும்பொழுது, 3 சாப்டர் சேர்த்து பண்ணும்பொழுது 1-2 நாள் தாமதம் இருக்கும். அந்த சாப்டரை படிச்சுட்டு அதை பற்றின விஷயங்களை, அதை பற்றின நான் ரசித்த விஷயங்களை வீடியோவாக பதிவு பண்ணுறதுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 week 2 weeksலாம் ஆகும். அவ்வளோதான். ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கும் அதை பற்றின சிந்தனைகளை, ஒரு ஒப்பீனியனை காணொலியாக பதிவு பண்ணுறதுக்கும். ஆனால் காண்டீபத்தில் தான் கிட்டத்தட்ட 1 மாதம் எடுக்குது. ஒவ்வொரு தடவையும் வீடியோ பண்ணும் பொழுதும் ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. என்ன இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பல நேரங்கள் அந்த நுவான்ஸ்டான 1 மாதம் ஆனாலும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை விஷயங்களும் எனக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால ஒரு தடவை லைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா, ஓ மை காட், நான் இதெல்லாம் தான் ரசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது immediately it's coming to my mind. Again and again it's reminding me how quickly I forget what really made me so excited 1 month back அப்படிங்கிறதுக்கான ஒரு குயிக் ரியலைசேஷன் நடக்குது. ப்ளஸ் காண்டீபத்தில் ஏன் அவ்வளோ லேக் நடக்குது அப்படிங்கிறத எனக்குள்ள நான் போட்டு பார்த்துக்கிட்டேன். திரும்ப நான் யோசித்து பார்க்கும்பொழுது காண்டீபத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு ஒரு 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 நிறைவின்மை இருந்ததுன்னு சொல்லலாம், ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 13th or 14th சாப்டர் அது பிரேக் ஆச்சு. அங்கே தான் காண்டீபத்துக்குள்ளே என்னால் நுழைய முடிஞ்சுது. அர்ஜுனனுடைய அந்த பெரிதொன்றில்லாமை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம், அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான உணர்வை பற்றி பேசும்பொழுது தான் என்னால் காண்டீபத்தோட ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக லைக் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விருப்பத்தோடு நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். முதல் 10 சாப்டர் இல்லை 12 சாப்டர்லாம் உண்மையிலே காண்டீபத்தை நாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாவலுக்கு போகலாமா, இல்லை ஒரு சில மாதங்கள் இந்த வெண்வரிசை காணொலிகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி விடுமா, அந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஓப்பனிங் இருந்தது. அந்த ஒரு ஓப்பனிங் முக்கியம். அந்த ஒரு லைக் அந்த ஒரு தெரப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது நடந்ததுக்கு ஐ வாஸ் லைக் வெரி வெரி லக்கி. பட் ஈவன் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லையா, ஆனால் பணம் இல்லை. ஃபார் சம் ரீசன் இது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, வெண்வரிசை காணொலிகள் மட்டும் இல்லை, தொடர்ந்து வாசிக்கிறதுலும் சரி, ஓடுறதுலையும் சரி, நாட்கள் பிழைதலும் சரி, வேறு சில இலக்கிய வேலைகள், கமிட்டாக இருக்கிற சில இலக்கிய வேலைகள், சினிமா வேலைகள், எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூஸாக பண்ண முடியல இந்த ஒரு 2 மாதத்தில். ஸோ இட்ஸ் பேசிக்கலி பர்சனல் மோட்டிவேஷன் லெவல் தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம், கொஞ்சம் ஓவராக ஒரு செல்ஃப் பீட்டிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐ திங்க் இட்ஸ் சப்ஜெக்டிவ்லி ட்ரூ. சம்ஹவ் ஐ ஹாவ் டு லைக் பிரேக் இட் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் ஐ வில் பிரேக் இட். பார்ப்போம். இந்த சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
ஏன் இந்த சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 15, 16, 17 ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, சினிமாலலாம் சில சீன்ஸை பார்க்கும் பொழுது ரொம்ப 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 ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும். ரொம்ப புதுமையாக இருக்கும், ரொம்ப மிஸ்டிக்கலாக இருக்கும். ஐ மீன் எஸ்பெஷலி அர்ஜுனனை பற்றி சொல்லப்படுற கதைகள் மாலினி வழியாக சுபகையும் உட்காந்து ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய, சுஜயனுக்காக சொல்லப்படக்கூடிய அர்ஜுனன் பற்றிய அத்தனை கதைகளும் இப்படி ஒரு மிஸ்டிக்கலான ஒரு உலகத்துக்குள்ளே தான் நடக்குது. ஏன்னா லைக் உலூபி கிட்ட அர்ஜுன் போகிறதாகட்டும், இல்லை உலுபி கிட்ட ஒரு காதலை கண்டடைகிறதாகட்டும், உலூபி கிட்ட மட்டுமே கண்டடையக்கூடிய அந்த பெருதொன்றில்லாத தன்மையாகட்டும், ரைட், இந்த மொத்த உலகத்தையும் படிக்கும் பொழுது முக்கியமாக இந்த 15, 16, 17 வரக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ், நாகர் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலூபியோடைய மனிதர்கள், அவங்களுடைய குல மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த குலம் கடைபிடிக்கக்கூடிய அத்தனை ரிச்சுவல்ஸையும் பற்றி படிக்கும் பொழுது சம்ஹவ் யூனோ ஓவராலாக இந்த மொத்த சாப்டர்ஸ் எஸ்பெஷலி அந்த ரிச்சுவல்ஸை பற்றி படிக்கும் பொழுது ஒன் ஆஃப்டர் தி அதராக நடக்கும் பொழுது உண்மையிலேயே அர்ஜுனனை அந்த மூதனையர்கள், அந்த குலத்துடைய மூதனையர்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கும் பொழுது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ரொம்ப 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 மேஜிக்கலான மிஸ்டிக்கலாக நடக்கக்கூடிய அந்த பலிகள், 7 பேருக்கு லைக் சுயபலிக்காக முன்னாடி போய் நிற்கிறதாகட்டும், ஒவ்வொரு பாம்பும் வந்து அப்படி வந்து அவ்வளோ பெரிய பாம்புகள், அவ்வளோ பெரிய அரவுகள் வந்து நின்று லைக் சீரி பாயறதாகட்டும். ஓ மை காட், இட்ஸ் லைக் ஒரு உண்மையிலே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கற்பனை கதையை படிக்கிற ஒரு ஒரு ஃபீலை கொடுத்தது. பட் ஆனால் எஸ், எகைன் அந்த புறவய உலகத்தை தான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஜே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, அங்கே நடக்கிற காட்சிகளை ஒரு கேமரா வழியாக படம் முடிச்சிருந்தா என்ன மாதிரியான ஒரு உணர்வு கிடச்சிருக்கும், அதை ரொம்ப ரொம்ப துல்லியமாக, ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ரொம்ப நிறைய இடங்கள் ரொம்ப நுட்பமான நுண்ணிய விவரணைகள் வழியாக அந்த காட்சியை நமக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஐ திங்க் தட்ஸ் த ஹோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் 3 சாப்டர்ஸ் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கும் உலூபிக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சங்கமம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அது வேற ஒரு ஜானரில் நான் பார்க்குறேன். பட் அந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் திஸ் வெரி வெரி ட்ரமாட்டிக் இன்சிடெண்ட் ஆஃப் ஆல் த ஸ்னேக்ஸ் கம்மிங் அண்ட் தென் ஈட்டிங் ஆடு, அதுக்கப்புறம் லைக் மனிதர்கள், இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு ஏரேட்டட் கண்டென்ட் கூட நான் சொல்லுவேன். அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. நிறைய இடங்கள் எனக்கு கூஸ் பம்பே வந்துச்சு படிக்கும் பொழுது. ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்துருவோம். ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் வீடியோ வித்தின் 30 minutes. அர்ஜுனன் திரும்பி அக்குழந்தைகளின் விழிகளை நோக்கினான். அழகிய வெண்ணிற கற்கள் போல அவை தெரிந்தன. நடுவே நீல மைய வழிகள் அசைவின்றி நின்றன. இமையா வழிகள் உயிரற்ற பொருளென மாறிவிட்டிருந்தன. உலுபியோட உலகத்தில், உலுபியோட லைக் மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நாகர் மனிதர்களும் இந்த இமையா விழிகள் வச்சுருக்காங்க. நம்மளால ஒரு 5 செகண்ட் மேலே வைக்க முடியாது. வெரி வெரி ரேர்லி வி லைக் டோன்ட் பிளிங்க் அவர் ஐஸ். எனக்கு இந்த நான் பிளிங்கிங் ஐஸ் இருக்குல்ல, அதை பார்க்கும் பொழுதே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த அன்பிளிங்கிங் ஐஸை பார்க்கும் பொழுது ஒரு ரோபோ மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்காதா, ரோபோ மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, கண்கள் இமைக்கவே இல்லை, இமை மூடவே இல்லை, இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன்கிறப்போ இமையா வழிகள் உயிரற்ற பொருளை மாறிவிட்டிருக்கின்றன்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறாரு. எனக்கு என்னென்னா, அதுங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் லைக் அப்படியே கண்ணை விரித்து போட்டுக்கிட்டே எல்லா ஆக்ஷனும் இப்படி பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி ஸ்கேரி. மனிதர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனிதர்கள் இல்லாமல் என்னுடைய மைண்டில் ஒரு ரோபோ ஒரு மிஷின் தான் அப்படி இருக்கும். உயிரற்ற பொருள்னா மாறிவிட்டு இருந்தன. அந்த உயிரற்ற பொருள் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் மாதிரி. ஏன்னா எல்லா மூமெண்ட்டும் நடக்குது, எல்லா ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் நடக்குது, எல்லா லைக் கையை காலை அசைச்சு எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரோபோ மாதிரி தான் எனக்கு அங்கே இருக்கிற மனிதர்கள் எனக்கு என்னுடைய இமேஜினேஷனில் தோன்றினாங்க. வானம் இரும்பு பீப்பாவை அசைத்து வைத்தது போல் ஆழ்ந்த உருமலை எழுப்பியது. இது ஒரு நல்ல அழகான ஒரு சவுண்ட் அனலாஜி. ஆக்சுவலாக வானம் இரும்பு பீப்பாயை அசைத்து வைத்தது போல் ஆழ்ந்த உருமலை எழுப்பி. எனக்கு வந்து வீட்டிலலாம் சிலிண்டரை உருட்டுவாங்க, சிலிண்டரை மாற்றுறதுக்காக தரையில் அந்த அப்படியே உருட்டிட்டு போவாங்க. அந்த சவுண்டு ஃபார் சம் ரீசன் எனக்கு அந்த வானம் இடிச்சு லைக்
லைக் ஒரு உருமலை எழுப்புற அந்த வானம் உருமலை எழுப்பக்கூடிய அந்த சவுண்டு எனக்கு சிலிண்டர் நவுத்தும்போது வர சவுண்டாக தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஐ ஹாவ் லைக் ஒரு சில சமயங்களில் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் இந்த சிலிண்டர் நவுத்துற சத்தத்தை கேட்டு ஏதோ வானம் இடிக்குது மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பயந்த ஞாபகம் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. பயந்த ஞாபகம் இல்லை, சந்தோஷமாக வந்த ஞாபகங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அர்ஜுனன் தன் தோளாடைகளை கழற்றி வெற்றுடலுடன் நடந்து நீர் விளிம்பை அடைந்தான். நூற்றுக்கணக்கான பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று உடல் பின்னி செறிந்து நதியின் அலை விளிம்புக்கு கரை அமைந்திருந்ததை கண்டான். காற்றில் ஆடும் திரைச்சீலையின் கீழ்நுனி தொங்கல் என நெளிந்து கொண்டிருந்தன அவை. ஓ மை காட்! இது முதல்ல படிக்கும் பொழுது இந்த நீரை சுற்றி இருக்கக்கூடிய கரைகளில் அத்தனை பாம்புகள்னு படிக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல என்ன சொல்கிறது, பாம்புன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அச்சம் வரக்கூடிய ஒரு மாதிரி உடம்புல ஒரு சின்ன ஒரு குறுகுறுப்பு வரக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. நானும் அதை ஒருத்தேன். இந்த மாதிரி இமேஜினேஷன் ஃபுல்லாக நம்ம படிக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டு வித் பாம்பு 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 நினைக்கும் பொழுது பல இடங்களில் அந்த ஒரு குறுகுறுப்பு உள்ள வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆக்சுவலாக. இந்த இடத்துல நதியின் அலை விளிம்புக்கு கரை அமைந்திருந்ததை கண்டான். அத்தனை பாம்பும் ஒன்றுடன் ஒன்று பின்னி செறிந்து நூற்றுக்கணக்கான பாம்புகள் அந்த மாதிரி கரையில் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது டக்குன்னு ஒரு குறுகுறுப்பு. ப்ளஸ் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம்னா காற்றிலாடும் திரைச்சீலையின் கீழ்நுனி தொங்கல்கள். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி இமேஜின் பண்ணேன்னா, ஜே இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் அனலாஜிஸ் அண்ட் ஓமைகள், காட்சி ஓமைகள் எஸ்பெஷலி. எல்லாத்தையும் லைக் கிளீஷேடாக எந்த ஒரு ஓமையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால எப்படி சொல்கிறாரு, காற்றிலாடும் திரைச்சீலையின் கீழ்நுனி தொங்கல்கள் என நெளிந்து கொண்டிருந்தன அத்தனை பாம்புகளும் அப்படிங்கிறாரு. எனக்கு இது அவ்வளோ ஃபிட்டிங்கான ஒரு அனலாஜியாக படலை. பட் வாட் ஐ ரியலி லைக் திஸ், திரைச்சிலையோட கீழ்நுனி தொங்கல்கள் அந்த லெவலுக்கு நுவான்ஸ்டாக ரொம்ப ரொம்ப ஒரு மைக்ரோ எலமெண்ட்டை எடுத்து, ஒரு மைக்ரோ விஷுவலை எடுத்து, அது ரொம்ப ரொம்ப சாதாரண ரொம்ப ரொம்ப ஸ்மால் மைக்ரோ லைக் ஒரு பௌதிக பொருளை எடுத்து அதை எடுத்துகிட்டு வர அதில் ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு ஓமைக்கு. தட்ஸ் வேர் ஐ ஃபீல் லைக் ஓ மை காட், ஓகே திரைச்சிலை இருக்கக்கூடிய அடியில் இருக்க கீழ்நுனி தொங்கல்கள் அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு கோ தேட் டீப். இன்னும் இட் வில் பி பொயட்டிக் ஆக்சுவலாக. இந்த இடத்துல இன்னும் அழகாக ஃபிட்டாக இருந்ததுன்னா ஃபார் சம் ரீசன் என்னால் அந்த கரையில் சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாம்புகளோட நெளிவுகளை இந்த திரைச்சிலையோட கீழ்நுனி தொங்கல்களோட அவ்வளோ பொருத்தமாக என்னால் உணர முடியல அந்த ஒரு ஓமையை. பட் இவர் போயிருக்கிற அந்த டீட்டெயில், கீழ்நுனி தொங்கல்கள் இருக்குல்ல, திரைச்சிலையோட கீழ்நுனி தொங்கல்கள், அப்போது அந்த லெவலுக்கு மைக்ரோ அப்சர்வ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த மூமெண்ட்டையும் இங்கே இருக்கிற பாம்புகளோட மூமெண்ட்டையும் இன்னும் கரெக்டாக பொருத்தி பார்த்துருந்தா, அது இவ்வளோ நல்ல பொருத்தமாக இருந்திருந்தா, அவ்வளோ நல்ல ஓமையாக இருந்திருந்தால். ஏன்னா ஓமைங்கிறப்ப அந்த ஃபிட்டிங், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிட்டிங் திங்ல, ரைட்? ஸோ இட் ஹேஸ் டு ஃபிட். The omai is perfect. The omai, again we can like rusify all the omaigal only if it exactly fits, right? அந்த ஒரு ஃபிட்டிங் கரெக்டாக நடந்திருந்தா இந்த கீழ்நுனி தொங்கல்களை இன்னும் நிறைய ரசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஒரு முறை மூழ்கி எழுந்து தலை மயிரை சிலுப்பி முடிந்து மீண்டும் மூழ்கிய போதுதான் நீருக்குள் மீன்களுக்கு நிகராக பாம்புடல்களும் நெளிவதை கண்டான். அவன் உடல் மேல் வழுக்கி சென்றன நெளிவுகள். இதை படிக்கும் பொழுதும் ஒரு குறுகுறுப்பு. லைக் நாம் ஐ மீன் லைக் நம்ம மைண்டுக்கு போய் சேர்றதுக்கே அது நேரமாகும்னு நினைக்கிறேன். பாம்புகள் நினைப்போம், ஆனால் அத்தனையும் மீன்கள் நினைப்போம், தண்ணிக்குள்ளே மூழ்கி அத்தனை மீன்கள் நினைப்போம். நம்ம உடல் மேலே வழுக்கி செல்லக்கூடிய அனைத்தும் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால மீன்கள் நினைப்போம். பட் ஆனால் அத்தனை பாம்புகள்னு தெரியும் பொழுது அதை இமேஜின் பண்ணும் பொழுதே லைக் எனக்குள்ளே கொஞ்சம் கூசுனுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆக்சுவலாக. நான் சொன்ன மாதிரி இந்த ரிச்சுவல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த 7 மூதனர்களும் எழுந்து டான்ஸ் ஆடி அவனுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு முன்னாடி விழுந்து ஒருத்தராக விழுந்து லைக் அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ் யூ கேன் அக்செப்ட் ஹிம் இன் அவர் வேர்ல்டு அப்படின்னு அர்ஜுனனை ஒரு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்களே அத்தனை லைக் நாகமுதுகன்னிகள். ஸோ அத்தனை பேருமே நாகமூதனையர்கள் அவங்க அந்த மொத்த சீனும்
அந்த ரைட்டிங்கில் படிக்கும் பொழுது அப்படியே விஷுவல் நம்ம மைண்டில் ஓடுது. ஸோ தட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் ரைட்டிங். பட் somehow again and again like the question which I repeatedly ask in this entire video series ever since I started doing this is this really the work of literature? ஒரு டெக்ஸ்ட் வழியாக அவ்வளோ டீட்டெயில்டாக, அவ்வளோ துல்லியமாக, அவ்வளோ லைக் பேஜ் செலவு பண்ணி, வார்த்தைகளை செலவு பண்ணி, just to show that புறவைய வேர்ல்ட் இஸ் that important, or during this process நிறைய இருக்குது. ஐ மீன் தட்ஸ் வை வி லைக் வெண்முரசு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி புறவைய உலக டிஸ்கிரிப்ஷன்ஸ். அங்கே எங்கெங்கெல்லாம் அழகியல் தன்மையோட அனலாஜிஸ் ஓமைகளை சொல்ல முடியுமோ, எங்கெங்கெல்லாம் ஒரு கேரக்டரை பற்றின இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவலில், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை பற்றி சொல்லக்கூடிய, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வருமோ, அங்கங்கெல்லாம் அதெல்லாம் புகுத்துறது தான் அத்தனை புறவைய டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு லிட்ரரி குவாலிட்டியை கொடுக்குது நான் நம்புகிறேன். வெண்முரசு நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபுல் ரிச்சுவல் இன்சிடென்ட்லேயும் இட்ஸ் கிவிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி மெயின் நோக்கம் ஆர் த பர்பஸ் இஸ் ஒரு வாசகனுக்குள்ளே அவ்வளோ பெரிய இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணணும்னு. ஆனால் அதையும் தாண்டி அங்கங்கே செருகப்பட வேண்டிய, இல்லை சொல்லப்பட வேண்டிய நிறைய உவமைகள், அங்கே அழகியல் சொற்கள், அழகியல் தாங்கிய சொற்கள், அழகியல் தாங்கிய சொற்றொடர்கள், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும். நிறையா நுண் அவதானிப்புகளும் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ தான் ஒரு லிட்ரரி குவாலிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். டைம் ஆகிட்டுருக்கு, டக்குக்கு முடிப்போம். எங்கிருக்கிறோம் என்று ஒவ்வொரு கணமும் வகுத்து கொள்ள துடிக்கும் உள்ளத்தின் தேவை என்ன? எங்கு சென்றாலும் மீளும் வழி ஒன்றை தனக்குள் குறித்திட அது விரும்புகிறது. எங்கிருந்தாலும் அங்கிருந்து கடந்து செல்ல விழைகிறது. அறியா இடம் ஒன்றில் அது கொள்ளும் பதற்றம் அங்கு அது உணரும் இருப்பின்மையாடா? இடமறியாத தன்மை இருப்பை அழிக்கிறதா? என்னென்ன எண்ணங்கள்! இவ்வெண்ணங்களை கோத்து சரடாக்கி அதை பற்றியபடி நீண்ட இருள் பாதையை கடந்து செல்ல வேண்டும். இங்கே இந்த ஃபெமிலியாரிட்டி, ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபெமிலியாரிட்டி பற்றி பேசுகிறாங்க. இது இந்த லைனை படிக்கும்போது முக்கியமாக, எங்கு சென்றாலும் மீளும் வழி ஒன்றை தனக்குள் குறித்திட அது விரும்புகிறது. உண்மையிலே எந்த ஒரு புது இடத்துக்கு கூகுள் மேப்ஸை போட்டு போனாலுமே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கடா போகிறோம். இத்தனைக்கும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு இடத்துல நான் கூகுள் மேப்ஸை தப்பு பண்ணி எங்கேயோ டைரக்ஷன்லெஸ்ஸாக போகும்பொழுது, தவறான பாதைக்கு போகும்பொழுது, என்னுடைய டெஸ்டினேஷனு கரெக்டான பாதையில் போகாத போது எனக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நிற்கக்கூடிய அந்த பதட்டம். இத்தனைக்கு பேரல் ரோடுக்கு போனால் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ரோட்டில் கூட வந்துடலாம். பட் ஸ்டில் தட் பதட்டம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். லைக் இங்கே தான் ரொம்ப டீப்பான, ரொம்ப அழகான ஒரு ஹியூமன் சைக்காலஜியை பற்றி பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனனுக்கு அங்கே போய் இருக்கிறதுல அவனுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக நியூ எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே இருக்கிற ரிச்சுவல்ஸ் ஆகட்டும், அங்கே பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகளாகட்டும், அந்த சடங்குகளாகட்டும், அத்தனை ப்ராக்டிஸ் ஆகட்டும், அத்தனை பாம்புகளாகட்டும், எவ்வளோ புது அனுபவங்கள், அத்தனையும் பார்த்து பதட்டப்படாமல் எப்படி இருக்க முடியும்? சுத்தமாக அவனுக்கு தொடர்பே அற்ற ஒரு உலகம், புதுமையான உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அதான். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமே படாத, ஃபெமிலியராக இல்லாத, நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது எங்கே போகிறோம்னே தெரியாத, டைரக்ஷன்லெஸ் மைண்டில் இருக்கும்பொழுது திடீர்னு எங்கேயோ இருக்கோமே, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு திரும்புறதான் நல்லது. அந்த ஒரு செக்யூரிட்டி மைண்ட் செட் கூட சொல்லலாம் நினைக்கிறேன். அவளுக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டு எப்போவுமே விரும்புதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பதட்டத்துமே கூட லைக் எங்கு சென்றாலும் மீளும் வழி ஒன்றை தனக்குள் குறித்திட அது விரும்புகிறது. லைக் எங்கிருந்தாலும் அங்கிருந்து கடந்து செல்ல விழுகிறது. ஸோ சம்ஹவ் லைக் இட்ஸ் லைக் கோயிங் பேக் டு த சேம் பிளேஸ். சுப்புவை நான் வெளில வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகும்பொழுது கொஞ்சம் ஏதாவது சத்தம் கேட்டாலும் போகிறோம், கொஞ்சம் பயம் வந்தாலும் போகிறோம், இல்லை திடீர்னு வேறு ஏதாவது புதிய ஏரியாக்கெலாம் கொண்டு போகும்பொழுது திடீர்னு திருச்சி ஓடுவான் வீட்டுக்கு. He wants to be in his safe place அப்படிங்கிற மாதிரி. பெருமுரசம் மழை பேசத் தொடங்கியது போல முழங்கியது. குறுமுழவுகள் துடித்து பொங்கி யானைக்கு சுற்றும் துள்ளும் மான்கள் என அதனுடன் இணைந்து கொண்டன. இது ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக படிக்கிறப்போ. பெருமுரசத்தை ஒரு மழை பேசத் தொடங்கியது போல முழங்கியது அப்படிங்கிற சொல்கிற ஒரு அனலாஜி ஆகட்டும். குறுமுழவுகள் துடித்து பொங்கி யானைக்கு சுற்றும் துள்ளும் மான்கள் என அதனோட இணைந்து கொண்டன. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனலாஜியாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்தது அந்த உண்மை.
பொதி இழுபடும் ஒளியுடன் வாய் திறந்து நீரோடை என வளைந்து வந்த மானாகம் அங்கே கட்டப்பட்டிருந்த முதல் ஆட்டை பாய்ந்து கவ்வியது. இழுத்து சரடை அறுத்து வாய்க்குள் தூக்கி இருமுறை உதறி தலைகீழாக்கி விழுங்கியது. கைக்குழந்தை போன்ற அலறல் ஒளியுடன் ஆட்டின் தலை பாம்பின் வாய்க்குள் நுழைய அதன் இரு பின்னங்கால்களும் உதைத்தபடி அதிர்ந்தன. சேற்றுக்குழியில் மூழ்கி மறைவது போல ஆடு அதன் வாய்க்குள் புகுந்தது. இதெல்லாம் தான் சொன்னது. ரொம்ப ஏரேட். ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டுக்கு யாருமே ஒரு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்லாம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் யார் வேணால் எங்கே வேணால் எடுத்து படிக்கலாம். ஸோ பட் யாரும் படிக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. அது ஒரு ஓகே, வேறு ஒரு இஷ்யூ. பட் ஆனால் என்னென்னா லைக் நிறையா கொஞ்சம் வைலன்ஸ் எக்ஸிட் ஆகும் பொழுது, ரைட், இந்த மாதிரியான கதைகளில் இது ரொம்ப மிஸ்டிக்கலான ரொம்ப ரொம்ப லைக் ஒரு புராண கதைகளில் இந்த மாதிரியான ரொம்ப வைலண்ட்டாக வரக்கூடிய சாப்டர்ஸும் இருக்க தான் செய்யும். சில சமயங்கள் நம்மளுக்கே கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடிய கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய லைக் பகுதிகள் எக்கச்சக்கமாக இருக்குது வெண்முரசில் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூஸ் பம்ஸும் வரும் அதெல்லாம் படிக்கும்பொழுது. எழுத்தில் இப்படிலாம் படித்து நம்மளுக்கு இப்படி உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு சில உணர்வுகளும் வரும். அதில் முக்கியமானது லைக் ஒரு இடமா பார்க்குறேன். எனக்கு முக்கியமாக இந்த மனிதர்களை கூட நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு அது கவலையே இல்லை. டெக்ஸ்ட்டில் படிக்கும்பொழுது முக்கியமாக மனிதர்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. விஷுவலாக பார்க்கும்பொழுது இன்னும் கொடூரமாக இருக்கும். மனிதர்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. மிருகங்களை விட்டுருங்க. மிருகங்கள் எந்த ஒரு மிருகமாகட்டும், ரைட், ஆடு, மாடு, குதிரைகள். வெண்முரசில் லைக் குதிரைகள் தான் எக்கச்சக்கமாக வருது இல்லையா? ஸோ யானைகளும் குதிரைகளும் எக்கச்சக்கமாக வரக்கூடிய வெண்முரசு மாதிரியான ஒரு நவீன காவியத்தில் அதுங்க அட்டாக் ஆகும் பொழுது, அத்தனை விலங்குகளும் ஏதோ ஒரு காரணத்தினால தாக்கப்படும் பொழுது, இல்லை உயிரிழக்கும் பொழுது, இல்லை வதைக்குள்ளாகும் பொழுது மனசு தாங்கவே தாங்காது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல படிக்கும் பொழுது கைக்குழந்தை போன்ற அலறல் ஒளியுடன் ஆட்டின் தலை பாம்பின் வாய்க்குள் நுழைய அதன் இரு பின்னங்கள் உதைத்தபடியாக இருந்தன. அந்த ஒரு இமேஜை நினச்சி பார்த்து டெக்ஸ்ட்டில் படித்து என் மைண்டில் போடும்பொழுது அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்போ டேரெக்டாக விஷுவலாக பார்க்கும்பொழுது, டேரெக்டாக இல்லை, ஒரு விஷுவல் மீடியம் வழியாக அதை பார்க்கும்பொழுது இன்னும் லைக் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆனால் விஷுவல் மீடியமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக், இப்படி ஒரு சீனை எடுக்கிறதுனா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் லைக் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் சீனாக எடுக்க முடியும். இல்லைனா விஎஃப்எக்ஸ் அதுன்னு ரொம்ப செலவு பண்ணி எப்படி பார்த்தாலும் அது ரியல் இல்லை அப்படிங்கிற ஒரு போலித்தனம் அதில் தெரிஞ்சிடும் விஷுவல் மீடியமில் பார்க்கும்போது. எஸ்பெஷலி இவ்வளோ மேஜிக்கலான ஒரு ஃபேண்டசிக்கலான ஒரு சீன் நடக்கிறப்ப அவ்வளோ பெரிய பாம்பு அப்படியே லபக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுக்குது ஆட்டை, ரைட். நம்ம மைண்டில் அதை இன்னும் தத்ரூபமாக கூட நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியும். ஒரு விஷுவலாக பார்க்கும் பொழுது, ஒருத்தன் க்ரியேட் பண்ணி நம்ம முன்னாடி வைக்கும் பொழுது அது அந்த அளவுக்கு தத்ரூபமாக இல்லைன்னா அந்த இம்பேக்டை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸில் எஸ், டெக்ஸ்ட் லைக் டாமினேட்ஸ் விஷுவல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. நாகர்குல பெண்கள் குலமூத்தவர் எழுவருமாக வந்து கௌரவியரை வணங்கி அழைத்து சென்று உண்டாட்டிற்காக முதல் உணவு குவை அருகே அமர்த்தினர். அதற்கு பின் அக்குளத்து மூத்தவர்களும் அவர்களை தொடர்ந்து அமர்ந்தனர். முதுப்பெண்டிரும் பெண்களும் குழந்தைகளும் இறுதியாக எல்லோரும் உணவுக்கு முன் அமர்ந்தனர். அதுவரை இருந்த அச்ச நிலையில் இருந்த உணவு அவர்களை விடுவித்தது. மெல்ல பேசிக்கொள்ள தொடங்கி பின்னர் உவகை கூச்சல்கள் எழுப்பி அவ்விடத்தை நிறைத்தனர். இந்த சீன் எப்படின்னா, ஒரு உண்டாட்டு நடக்குது, அத்தனை ரிச்சுவல்ஸும் முடிஞ்சு 7 பேர் பலி ஆகப்பட்டு, அது சுயபலி, லைக் நானே போய் விழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் கிட்டத்தட்ட லைக் அந்த பாம்புக்கு இரையாக தீனியாக செல்கிறார்கள், ரைட். அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான, அப்படி ஒரு ஹாரபிளான ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அங்கே பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த கூட்டத்தில் அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த நகரமே வந்து நிற்கிதாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்ரிதிங் பிகம்ஸ் லைட். எஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். எஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரிச்சுவல். லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் தென் லைக் ஹேவ் ஃபுட். இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே somehow I feel that என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் சாப்பிட்டு உசுரோடு இருக்கிறது தான் மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. கல்யாண வீட்லேயே சாவு வீட்லேயே பார்த்தோம்னா கூட 13வது நாள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சுப நிகழ்வோடு நடத்தி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒய்ஃபோட அம்மா இறந்து போனப்போ கூட லைக் அந்த 13வது நாள் நவகிரக ஹோமெல்லாம் பண்ணி
பயங்கரமான சாப்பாடை போட்டு லைக் அதுவும் அந்த சாப்பாடுக்கு வந்து லிஸ்ட் எடுத்தாங்க. எப்போ அந்த மாமி இறந்து ஒரு 4-5 நாள் கழித்து 13ஆம் நாளைக்கு என்ன சாப்பாடு வைக்கணுங்கிறதுக்கான லிஸ்டெல்லாம் கூட எடுத்தாங்க ஆக்சுவலாக நாட் ராங். ஸோ அந்த லைக் சம்ஹவ் அந்த சாப்பாடு இவ்வளோ பெரிய துக்கமான விஷயத்தையும் சாப்பிடும் பொழுது அதன் சுவை, அதில் இருக்கக்கூடிய மனம், சுவை இதெல்லாம் உள்ளே போகும்பொழுது மனுஷனுக்கு தான் மனுஷன், லைக் நான் வாழறேன், தட்ஸ் த ரியாலிட்டி, எப்படியோ என்ன நான் மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு காலிங் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை துக்கத்தையும் மறந்துட்டு எவ்வளோ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? 7 பேர் செத்து போயிருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் ஐ மீன் லைக் ஓகே ஃபைன், இது ஏதோ சுஜயனுக்காக சொல்லப்படுற ஒரு கதைன்னே வச்சுப்போமே. மாலினி சுஜயனுக்காக சொல்கிற ஒரு கதை, இங்கேருந்து ஒரு காவியத்திலேருந்து அர்ஜுனனை வச்சு மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையாக கூட வச்சுப்போமே. இருந்தாலும் இந்த சீனை படிக்கும் பொழுது அவ்வளோ டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது இந்த 7 பேர் செத்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சே டக்குன்னு இந்த சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு கோ அண்ட் ஹாவ் அ ஃபீஸ்ட் அண்ட் தென் லைக் ஸ்டார்ட் லைக் திஸ் உவகை கூச்சல் எழுப்பி அவ்விடத்தை நிறைத்தனர் அப்படிங்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் தான் படிக்கிறப்போ ஓ மை காட், யா somehow like whatever happens go and eat first, it will change your mood அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. தொலைதூரத்து மின்னல் ஒன்று அவள் முகத்தை ஒளியென அதிரச் செய்தது. அர்ஜுனன் இதை நானே எண்ணியிருக்கேன். காமம் கொள்கையில் மானுட கைகள் பாம்புகளாக மாறி தழுவிக்கொள்கின்றன. காமம் ஆடும் இருவரை தொலைவில் இருந்து நோக்கினால் அரவுகள் பின்னி நெளிவது போல தோன்றும் என்றான். மானுடர் முழுமையான காமத்தை அறிவதில்லை என்று எங்கள் குலப்பாடர்கள் சொல்வதுண்டு. தங்கள் காம விரைவின் உச்ச கணங்களில் ஓரிரு முறை அவர்கள் நாகமென ஆகி மீள்கிறார்கள். முற்றிலும் நாகமென்றாகி காமத்தை அறிவதற்கு நாககுலத்தில் பிறந்திருக்க வேண்டும், நாகர்குலத்தில் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு உழுப்பி சொல்றதுக்குல எனக்கு ஓ மை காட் ஒரு சடன் ரியலைசேஷன். எஸ், யாராக இருந்தாலும் பெட்டில் படுத்து உடலை பின்னி இது பண்ணி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நுழையதான் பார்ப்போம். கிட்டத்தட்ட எப்படியாவது ஒருத்தருடைய உடலுக்குள்ள நுழைஞ்சிட முடியாதா? I mean like I can just go into the details but I don't have time. How true it is. Yes, அந்த காமத்தில் அந்த மார்னிங் சவுண்டு, செக்ஷுவல் மார்னிங் சவுண்டு கூட கிட்டத்தட்ட ஏதோ பாம்பு வந்து சின்ன சவுண்டு போடுற மாதிரியான ஒரு ரெஃப்ளெக்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட அதை தான் இது பிரதிபலிக்குதுன்னு தோணுச்சு. அந்த லெவலுக்கு ஒரு காமமே, அந்த காமத்தோட உச்சத்தில் அத்தனை பேர் ஒரு நாகமாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது படிக்கிறப்ப. சம்திங் வெரி யூனிக், ஒரு யூனிக் ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டடைதல் எனக்குள்ளே கிடச்சிது. எஸ், இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பொயட்டிக்காகவும் இருந்தது, ரைட்? ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. தட் இஸ் லைக் ஒரு மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் மாதிரியும் தோணிடுச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு பொயட்டிக் ஹைட்டாகவும் தோணுச்சு. இப்படி ஒரு காமத்தோடைய உச்சத்தில் மனிதர்கள் கையை பணைச்சி, உடலை பணைச்சி அப்படியே ஊர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊந்து கையை காலெல்லாம் நெளிஞ்சு அத்தனை ஒரு பயங்கரமான ஒரு செக்ஷுவல் கிளைமேக்ஸ்குள்ளே போகும் பொழுது ஒரு முழு பாம்பாக மாறின ஒரு உணர்வை தான் கொடுக்குதோ, அப்படி ஒரு விஷுவலை தான் என்னால் வந்து இமேஜின் பண்ண முடியுது. விஷுவலாக ஒரு பாம்பாக தெரியக்கூடிய அந்த ஒரு மனித நெளிவு இருக்குல்ல, அப்போ உள்ளுக்குள்ள அந்த மனிதனும் அப்போது ஒரு பாம்பாக தான் தன்னை உணர்ந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு உணர்வு இது. பட் ஐ ஃபெல்ட் இட் வெரி ஃப்ரெஷ் in the way I thought about all the sexual act, how to become a snake, to have that like a very very high point during that like sexual intercourse அப்படிங்கிறது. வட்ட ஒளி முற்றிலும் மறைந்தது. அவள் உள்ளே எங்கோ விழுந்து விட்டாள் என அவன் எண்ணினான். உளுபி என்று உறக்க அழைத்தான். அந்த அச்சத்தையும் துயரையும் பன்மடங்கு பெருக்கி உளுபி என்று வீறிட்டது புற்றில்லம். இங்க நிறைய இடங்கள்ல அர்ஜுனன் உண்மையிலே அச்சம் நிறைய இடத்துல வருது. நான் அப்படி புரிஞ்சு இந்த இடத்துல அவ எங்கேயும் உளுபி போறான். அதுக்கப்புறம் ஹி சம்ஹவ் லைக் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மிஸ்டேக்லான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தான். ஐ மீன் லைக் உள்ளுக்குள்ள அவனும் பாம்பாவே நெளிஞ்சு போகிறான் இருக்குல்ல. ஒரு கட்டத்தில் வந்து அவன் எங்கேயோ மறைஞ்சு போயிடுறான். உளுபின்னு அவன் வந்து அச்சத்தில் தான் கத்துறான். உண்மையிலே
அர்ஜுனுக்கு அச்சம் நிறைய இடங்கள்ல வருது. ரொம்ப லைக் டெக்னிக்கலாக பார்க்கணும்னா அச்சமற்றவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எங்கெங்கேயோ வந்து அச்சம் வருது. இந்த இடத்துல நான் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டேன். உலுபி அப்படின்ற ஒரு அச்சம்ங்கிறது எங்கே வருது அப்படின்னா, அவன் தனியாக இருக்கும் பொழுது அச்சமற்றவன் செருக்கோட நின்றவன், தலை நிமிர்ந்து நின்றவன். இப்போ தனக்காக ஒரு தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய, பெரிதொன்றில்லாத தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய உலுபியை கைபிடிச்சிட்டு முதல் இரவுக்கு போகும்பொழுது அவள் திடீர்னு மறைஞ்சிட்டாளே அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஒரு அச்சத்தை கொடுக்குதுல்ல, ரைட்? பதட்டமும் அச்சமும் கலந்து வருதுல, ஒரு துயரையும் வந்து சேர்த்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உடனடியாக அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்டர், எமோஷ்னல் பாண்ட் ஃபார்ம் ஆன உடனே வரக்கூடிய உணர்வு தான் அச்சம். இவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ, இல்லை இவங்க என் கூட இருக்கிறதுனால ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு செக்யூரிட்டி பற்றின ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குமோ. ஒன்ஸ் தட் லைக் எமோஷனல் பாண்ட் ஃபார்ம்ஸ் வித் எனி ஒன், சுப்பு ஆகட்டும், என் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை என் நண்பர்களாகட்டும், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எப்படி பார்த்தா தட் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இஸ் வாட் கிவ்ஸ் யூ ஃபியர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக தன் உடலுக்குள் நுழைந்து நெளிந்தாடும் அலைவன அவளை உணர்ந்தான். நீரலைகளை விழுங்குவதனால்தான் மீன் உடல் நெளிகிறது போலும், இது அவள் கொண்ட நடனம். இதனால அந்த நான் சொன்னல, இந்த செக்ஷுவல் ஆக்டுக்குள்ளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படியோ போக தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பாம்புகளும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நான் பாம்பாக மாறி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போகிறதா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இன்னும் பொயட்டிக்காக வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அழகான ஒரு ஊமையோட கனெக்ட் பண்ணுறாரு. நீரலைகளை விழுங்குவதனால்தான் மீன் உடல் நெளிகிறது போலும். இப்போ இவனுக்குள்ள சென்ற அவளுடைய நடனம் தான் இவனுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது ஆக்சுவலாக அந்த லைன், அந்த சோ பொயட்டிக் இந்த இடம். தன் உடலுக்குள் நுழைந்து நெளிந்தாடும் அலைவன அவளை உணர்ந்தான், இது அவள் கொண்ட நடனம். ஸோ அவனுக்குள்ள நுழைஞ்சு அவள் செய்கிற நடனமாக அவன் உணர்றான்ல, அது அந்த மீன் கம்பேரிசனோட பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. சுரங்கப்பாதையில் நீர் நிறைவது போல் அவன் சித்தமெங்கும் துயில் வந்து பெருகி கொண்டிருந்தது. எஞ்சிய பகுதிகளில் ஓடி தஞ்சம் கொண்ட மொழி இறுகி குமிழிகள் என வெடித்தது. ஆணென்றும் பெண்ணென்றும் ஆகி அறிவதென்ன, மெய்யறுதல் என்பது இரண்டுமாகி நின்றறிவதே. காமமோ ஞானமோ மாதொரு பாகனாக நில்லாமல் எதையும் அறியக்கூடுவதில்லை என்றான். அவள் கை அவன் குழலுக்குள் நுழைந்து அலைந்தது. துயில்க என் மைந்தா என்றாள். பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் கூட இதை பற்றி பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஒரு வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப டீப்பாக ப்ரொஃபவுண்டாக புரிஞ்சு, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப டீப்பாக புரிஞ்சு, பல வருடம் ஒரு சக துணைவியோட வாழ்ந்த ஒரு மனுஷனால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு பட்டது. ஆக்சுவலாக இந்த ஆணென்றும் பெண்ணென்றும் ஆகி அறிவதென்ன, காமமோ ஞானமோ மாதொரு பாகனாக நில்லாமல் எதையும் அறியக்கூடுவதில்லை. இது ரொம்ப கிளீஷேடான ஒரு லைக் சேயிங்கோட பார்க்கணும்னா, த கப்புள்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆர் லைக் த கப்புள்ஸ் யூஸ்வலி ரெசம்பிள் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இப்போ நான் வந்து என் ஒய்ஃப் மாதிரி லைக் செய்ய ஆரம்பிக்கிறதும், அவள் என்ன மாதிரி சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதும், இது வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் இமிட்டேட் பண்ண சப்கான்ஷியஸாகவே அந்த இமிட்டேஷனுக்கு நாம் தள்ளப்படுகின்ற ஒரு விஷயமாக கூட பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு பெண்மையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தன்மை கலந்த சில குணாம்சங்களும் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணும். ஆக்சுவலாக அதையும் விட இது இன்னும் காம்ப்ளெக்ஸ்ன்னு தோணுது. ஆக்சுவலாக ஆணென்றும் பெண்ணென்றும் ஆகி அறிவதென்ன, மெய்யறிதல் என்பது இரண்டுமாகி நின்றறிவதே. ஃபியூஷன், ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் எந்த அளவுக்கு கரெக்டாக அமைஞ்சு நிற்குதோ, லைக் அப்போ ஒரு மெய்யறிதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஒரு கருத்தாக்கத்தில் சொல்லப்படுது இது. அப்போது ஒரு ஜெண்டருக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டுமே அறியக்கூடியது ஒரு சைடட், ஒரு பயஸ்ட் பார்வை தானா, ஒரு பயஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தானா, லேர்னிங் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக காமமோ ஞானமோ மாதொரு பாகனாக நில்லாமல் எதையும் அறியக்கூடுவதில்லை. இது அர்ஜுனோட அடுத்த கட்ட ஜேர்னிக்கான ஒரு சீடு மாதிரி, ஒரு 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 சின்ன அறிமுகம் மாதிரி இந்த ஒரு இடம் வந்துடுது. ஸோ ஹி இஸ் கோயிங் டு கண்டினியூ ஆஸ் ஃபால்குனை.
அதுக்கப்புறம் அவன் எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறான், அந்த சாப்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் யா, 2 இடங்கள் எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒன்று இந்த ஆண் என்றும் பெண் என்றும் தனித்தனி இல்லாமல் 2யும் ஓரளவுக்காவது உணரக்கூடிய ஒருத்தனால் மட்டும்தான் அந்த மெய்யெழுதலை நோக்கி இப்போ செல்ல முடியுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்குள்ளே நான் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் ஆர் நாட், ஆர் ஆம் ஐ அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலி ராங், அந்த மாதிரி நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, உண்மையிலே அந்த ஒரு காமம் கொள்ளும் பொழுது முழு பாம்பாக மாறுறதுல தான் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். குல், யா, எனிவே, யா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம். 35 minutes ஆகிடுச்சு. ஐ ஸ்டாப் ஹியர்.